வணக்கம், இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனில் உள்ள சம் தான் இப்போ கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? root of 75 3 plus 5 root of 48 plus root of 243. அப்போது 75 வந்து ப்ரைம் ஃபேக்டர் பண்ணிங்கன்னா 4 5 பேலன்ஸ் 2 5 25 3 5 15. ஓகேவா? அடுத்து 48 இருக்கா? அப்போ அதை ப்ரைம் ஃபேக்டர் பண்ணுங்க. 2 4 4 2 8 4 2 2 4 6 2 12. அடுத்தது 3 2 6. அடுத்தது பாருங்க 243 இருக்கா? அப்போ இதை வந்து 3 ஆல 8 3 24 1 3 3. அடுத்து பாருங்க 2 3 6 7 3 21. அடுத்தது பாருங்க 9 3 27. மறுபடியும் 3 ஆல பண்ணீங்கன்னா 3 9. ஓகேவா? இதுல பாருங்க இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ரூட்டுக்குள்ள எழுதணும். இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து. ஓகேவா? அப்போ ஆல்ரெடி நமக்கு 3ங்கிற வேல்யூஸ் இருக்கு. அப்போ 75க்கு என்ன நம்பர் கிடைச்சிருப்பாங்க? 5 × 5 × 3 பிளஸ் 5. 48க்கு என்ன கிடைச்சிருப்பாங்க? 2ங்கிறது எத்தனை தடவை இருக்கு? 4 தடவை இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க பேலன்ஸ் 3 மட்டும் இருக்கு. மைனஸ் 243க்கு என்ன நம்பர் கிடைச்சிருப்பாங்க? 3ங்கிறது 5 தடவை இருக்கு. அப்ப 3 × 3 ஓகேவா? 5 தடவை இருக்கு. ரூட்டுக்குள்ள எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? ரூட்டுக்குள்ள சேம் வேல்யூஸா இருந்தா 2 தடவை இருந்தா ஒரு தடவை எடுக்கலாம். அப்போ 3 ஒரு தடவை 5ங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 தடவை இருக்கா? அப்போ ஒரு தடவை வெளில எடுங்க. அப்போ இன்டு 5. அப்போ √3 மட்டும் பேலன்ஸ் பிளஸ் 5. இங்க பாருங்க 2 தடவை இருக்கா? அப்போ 2 தடவைனா 2 × 2 அப்போ 4. அப்போ √3 மைனஸ் இங்க பாருங்க அப்போ 3 × 3 2 தடவை வெளில வந்துரும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? 9 ன்னு எழுதலாமா? அப்போ √3. அடுத்து பாருங்க I3 எத்தனை? 15 √3 பிளஸ் 4 5 20 √3 மைனஸ் 9 √3. இப்போ பாருங்க ரூட்ல உள்ள மதிப்பெல்லாம் எப்படின்னு தான் இருக்கு, நமக்கு சேமா தான் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35 கிடைக்குமா? √3 மைனஸ் 9 √3. இப்போ கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 26 √3. ஆப்ஷன் நமக்கு சி. அடுத்து பாருங்க இதுவும் ரூட்டுக்குள்ள தான் இருக்கும். அப்போ √x/169 54/39. ஓகேவா? அந்த 169 எப்படி பிரிக்கலாம்? 13 × 13 பிரிக்கலாமா? =54/39. ரூட்டுக்குள்ள ஒரே வேல்யூஸ் வந்து 2 தடவை இருக்கு. அப்போ ஒரு தடவை எடுங்க. அப்போ √x/13 54/39. அப்போ √x = 54. பெருக்கல்ல இருக்கா? அது வகுத்தல்ல இருக்கு, பெருக்கல் கொண்டு போகும். ஓகேவா? அப்போ 39 √x அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3. அப்போ இந்த 3 டிவைட் பண்ணலாமா? அப்போ 1 3 3 பேலன்ஸ் 2 8 3 24. அப்போ ரூட்டோட வேல்யூஸை கேன்சல் பண்ணனும். கேன்சல் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அப்போ x = 18 ஸ்கொயரா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துறணும். 18 ஸ்கொயர் பண்ணா நமக்கு x = 324ங்கற ஆன்சர் கிடைச்சிட்டா. அப்ப ஆப்ஷன் பி. -7 x + 2 into -7 பவர்ல 5 -7 பவர்ல 10. ஓகேவா? இது பாருங்க மைனஸ் இது எப்படி இருக்கு பாருங்க. a பவர் m into a பவர் n = a பவர் m plus n. அதாவது மல்டிபிள்ல இருந்தா m plus n ன்னு எழுதலாம்னு சொல்லிருக்கேனா? அப்ப -7 x plus 2 இங்க plus 5 = -7 பவர்ல 10 இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? -7 x plus 2 x அதாவது 2 plus 5 னா 7 = -7 பவர்ல 10 னா. இப்போ பாருங்க பேஸ் 2 ஈக்குவலா இருக்கா? பவரை ஈக்குவல் பண்ணுங்க. அப்ப x + 7 = 10 x = 10 - 7 x = 3. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் நமக்கு A. மைனஸ் இருந்தா என்ன பண்ணலாம்? மல்டிபிள். மல்டிபிள் இருந்தா அடிஷன். அடிஷன் இருந்தா டிவிஷன்.
டிவிஷன் இருந்தா சப்ட்ராக்ஷன். ஓகேவா? இந்த ரூலை யூஸ் பண்ணி தான் இப்போ அந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, நமக்கு என்ன இருக்கு கொஷின்? 14 மைனஸ் 10 இன்ட்டு 4 அப்புறம் வகுத்தல் 16 ப்ளஸ் 8 இதா இருக்கா? 14 மைனஸ் 10 இன்ட்டு 4 வகுத்தல் 16 ப்ளஸ் 8. ஓகேவா? இப்போ பாருங்க, மைனஸ் இருக்கா, அதுக்கு நேராக என்ன சிம்பிள் இருக்கு பாருங்க, பெருக்கல். ஓகேவா? மாத்தியாச்சா? அடுத்தது பாருங்க, இந்த பெருக்கல் இருக்கா, அதுக்கு நேரா என்ன இருக்கு? பிளஸ். அடுத்தது பாருங்க, இந்த வகுத்தலுக்கு நேரா என்ன இருக்குன்னு பாருங்க, கழித்தல். அடுத்தது பாருங்க, கூட்டலா, கூட்டலுக்கு நேரா நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, வகுத்தல். அப்போ நம்ம எந்த ரூலை வந்து பேஸ் பண்ணி இதை போட போறோம்னா போட்மாஸ் மெத்தட். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் என்னது, டிவிஷன் இருந்தா கேன்சல் பண்ணணும். அப்போ 2 16. ஓகேவா? அடுத்தது என்னது, மல்டிபிள். மல்டிபிள் பண்ணீங்கன்னா 140 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது அடிஷனா, அப்போ இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 144 மைனஸ் 2. அப்போ இதை ரெண்டையும் நம்ம கழிச்சோம்னா 142. ஆப்ஷன் 142 தான் இதோட ஆன்சர் நமக்கு. ஓகே, அடுத்தது a by b equal to 3/4. 8a plus 5b equal to 22. இதுல எதோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா a ஓட வேல்யூஸ் தான் ஃபைண்ட் பண்ணனும். ஓகேவா? இங்க பாருங்க, a equal to இது டிவைட்ல இருக்கு, அத மல்டிபிள்ல கொண்டு போங்க. அப்ப 3b/4. அப்ப a ஓட ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்களா, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, 8a plus 5b equal to 22 கொடுத்திருக்காங்களா? இப்போ a ஓட வேல்யூஸ் நமக்கு என்ன இருக்கு, 3b/4 plus 5b equal to 22. இப்போ இத டிவைட் பண்ணலாமா? இது நாங்க எட்டாம், அப்போ 2 6 plus 5b equal to 22. அப்போ இத ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 11b equal to 22. ஓகேவா? இப்போ b நமக்கு பெருக்கல்ல இருக்கு, அத வகுத்தல்ல கொண்டு போங்க. b equal to 22/11. இத அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2. ஓகேவா? அப்போ நமக்கு பாருங்க a ஓட வேல்யூஸ் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க, ஆனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, b ஓட வேல்யூஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம கொடுத்திருக்க ஒரு ஈக்குவேஷனை கொண்டு போய் அப்ளை பண்ணலாமா? அப்ப பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 8a plus 5b equal to 22. அப்போ 8a plus 5, b ஓட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 2 equal to 22. அப்ப 8a plus I2 10 equal to 22. 8a equal to 22 minus 10. அப்ப 8a equal to 12. a equal to 12/8. ஓகேவா? அப்போ இத அடிச்சீங்கன்னா 6 2 12 4 2 8 3 2 6 2 4. அப்போ a ஓட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3/2 ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப a ஓட வேல்யூஸ் தான் நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் b நமக்கு. one by 3 halfனா நமக்கு என்ன, int. ஓகேவா? அப்போ 1/3 into 1/2 into 1/5 into x equal to என்ன கொடுத்திருக்காங்க, 15 கொடுத்திருக்காங்களா? இப்போ பாருங்க, மல்டிபிள்ல என்னது, டைரக்டா தான் பெருக்க போறோம். பெருக்குனீங்கன்னா 1 அடுத்தது இத ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 6 into 5 into x equal to 15. இப்போ இத ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1/30 into x equal to 15. அப்போ நமக்கு டிவைட்ல இருக்கா, அதை எப்படி கொண்டு போகலாம், மல்டிபிள்ல கொண்டு போங்க. அப்போ x equal to 15 into 10 30. அப்போ x equal to இத ரெண்டையும் நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 450ங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் டி. 0வா? 15 பேலன்ஸ் 1 3 1 4. ஓகேவா? 0 5. அப்போ 450 தான் கிடைக்குது. ஓகேவா? b ஓட ஆன்சர் b equal to என்ன கொடுத்திருக்காங்க, 9. then the value of b into b square plus 3b plus 3 equal to
என்ன ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். இப்போ b equal to நமக்கு 9 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன b into b square plus 3b plus 3 ஓகேவா. அப்போ b ஓட ஆன்சரை அப்ளை பண்ணுங்க b. அப்போ என்னது 9 square plus 3 ஓகேவா into 9 plus 3 ஓகேவா. அப்போ 9 அப்போ 9 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 81 கிடைக்குமா. அப்போ 27 plus 3 அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் 9. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தமா என்ன ஆன்சர் கிடைக்கும் 81. அடுத்தது 3 அப்போ 84 கிடைக்குதா. அடுத்தது 27 பேலன்ஸ். அப்போ 1 அப்போ 8 to 10 11 கிடைக்குமா. 1 1 ட்ரிபிள் 1ங்கிறது கிடைக்கும். அப்போ இதை கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்க 99 ஓகேவா 999. அப்போ ஆப்ஷன் பி ஓகேவா. ஆப்ஷன் சி 5 power x by 125 equal to 1 ஓகேவா. x ஓட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணணும். இப்போ டிவைட்ல இருக்க 125 மல்டிபிள்ல கொண்டு போங்க. அப்போ 5 அப்போ 125 இப்போ 125 எப்படி எழுதலாம்னு பாருங்க. இப்போ பாருங்க 125 5 கியூப்னு எழுதலாமா. 5 into 5 into 5 இத பெருக்குனீங்கன்னா 25 into 5 125 கிடைச்சிரும். அப்போ 5 கியூப்னு எழுதலாம் ஓகேவா. பேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஈக்குவலா இருக்கு. அப்போ x equal to 3 அப்போ பவரை ஈக்குவல் பண்ணலாம் தானே. அப்போ ஆப்ஷன் நமக்கு டி. b square minus 1 by b into b cube b minus 1 into 1 by b plus 1 ஓகேவா. இப்போ b ஸ்கொயர் இது 1 ஸ்கொயர்னா 1 எத்தனை வாட்டி பெருக்கினாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ இது என்ன ஃபார்முலால இருக்கு பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a plus b into a minus b ஓகேவா. அந்த ஃபார்மேட் படி எழுதணும். அப்போ a ஓட வேல்யூஸ் b b ஓட வேல்யூஸ் 1 அப்போ b plus 1 ஓகேவா. அந்த ஃபார்முலா படி எழுதணும் into b minus 1 by b into b cube by b minus 1 into 1 by b plus 1 இந்த b minus 1 b minus 1 கேன்சல் ஆயிடுச்சு. b plus 1 b plus 1 கேன்சல் ஆயிடுச்சு. b cube இருக்கு இங்க b மட்டும் இருக்கு. அப்போ கேன்சல் ஆயிடுச்சா பேலன்ஸ் b ஸ்கொயர் மட்டும் தான் நமக்கு ஓகேவா. ஆப்ஷன் சி. இது என்ன ஃபார்முலா படி இருக்குன்னா நமக்கு 789ங்கிறது எத்தனை தடவை இருக்குன்னா 3 தடவை இருக்கு. அப்ப a கியூப்னு எழுதிக்கோங்க. 211ங்கிறது நமக்கு 3 தடவை இருக்கு. அப்ப b கியூப்னு எழுதிக்கோங்க. இது a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் ஓகேவா. அந்த ஃபார்முலா படி இருக்கா. a கியூப் பிளஸ் b கியூப்னா ஃபார்முலா நமக்கு என்ன a பிளஸ் b into a square minus ab plus b square by a square minus ab plus b square ஓகேவா. a cube plus b cube ஃபார்முலா வந்து a plus b into a square minus ab plus b square. இப்போ பாருங்க சேமா இருக்கா கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க a plus b தான் இருக்கு. அப்ப a ஓட ஆன்சர் a ஓட வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. a ஓட வேல்யூஸ் 789 b ஓட வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பாருங்க 211 இருக்கா. அப்போ அப்ளை பண்ணுங்க a plus b equal to என்ன இருக்கு 789 plus 211 அப்போ இத ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1000 வரும் ஓகேவா. ஆப்ஷன் பி ஓகேவா. அடுத்தது x ஓட வேல்யூஸ் எல்லாம் x y z ஓகேவா. அப்போ எல்லா வேல்யூஸும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு சம் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க ஓகேவா. அப்போ x³ + y³ - z³ + 3xy z = 0 ஓகேவா. அப்போ நமக்கு 0 = 0 கிடைக்கணும். அப்போ கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு x + y - z ஓகேவா. ஃபர்ஸ்ட் 1 plus அடுத்தது 2 -3 அப்போ 3 - 3 நமக்கு என்ன ஆச்சு 0. நம்ம கண்டிஷன் என்ன x³ y³ - z³ plus 3xy = 0 அப்போ நமக்கு 0 ஆயிடுச்சா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். அடுத்த ஆப்ஷனை வேணா செக் பண்ணி பாருங்களே x + y + z
எக்ஸோட ஆன்சர் 1, ஒய்யோட ஆன்சர் 2 ப்ளஸ் இசடோட ஆன்சர் 3. ஓகேவா? 3 + 3 நமக்கு 6. அப்போ நமக்கு 0 ஆகல. அப்போ இது எடுத்துக்க முடியாது. அடுத்து பாருங்க x + y. அப்போ எக்ஸோட ஆன்சர் நமக்கு என்ன இருக்கு? 1 ப்ளஸ் ஒய்யோட ஆன்சர் 2. அப்போ 3. அப்போ இதே எடுத்துக்க முடியாது. அடுத்தது -36 நம்பர் மட்டும் இருக்கு. அதை எடுத்துக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன ஆகணும்? ஆன்சர் 0 ஆகணும். ஓகேவா? அப்போ x + y - z = 0 = 64 இப்போ ரூட்டோட வேல்யூஸை நம்ம கேன்சல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 2n = 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2/6 எழுதலாம். 2/6 எழுதலாம். 2/6னா அந்த 2ங்கறத நம்ம 6 தடவை பெருக்குனீங்கன்னா 64ங்கற நம்பர் கிடைக்கும். இப்போ ரூட்டை கேன்சல் பண்ணலாமா? இப்போ 2n ரெண்டு பக்கம் என்ன பண்ணனும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 2/6 * 2. இது பாருங்க a/m whole power n = a/mn ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 2n = 6 × 12. அப்போ n = 12. ஓகேவா? என்னோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 12ங்கற ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? a + b the whole square plus a - b the whole square. ஓகேவா? அப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். a + b the whole square னா a² + b² + 2ab பிளஸ் இருக்கு. அடுத்து a - b the whole square ஃபார்முலா என்ன? a² + b² - 2ab. ஓகேவா? இப்போ பாருங்க இது பிளஸ் சைன் இது மைனஸ் சைன் ரெண்டு கேன்சல் ஆயிடுமா? இங்க ஒரு a² இருக்கு இங்க ஒரு a² இருக்கு. அப்ப என்னது ஆட் பண்ணவே 2a². இங்க ஒரு b² இருக்கு இங்க ஒரு b² + 2b². இதுல காமனா 2 எடுத்துட்டீங்கன்னா a² + b². ஓகேவா? இது வந்து ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி. அடுத்து சம் போலாமா? x² - 1/x + 1 = 4. Find the x ஓட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. 1² ன்னு எழுதலாமா? அப்ப x² - 1² னா இது a² - b². ஃபார்முலா என்ன? a + b * a - b. அப்போ x + 1 x - 1/x + 1. பாருங்க x + 1 x + 1 கேன்சல் ஆயிடுச்சா? = 4ங்கிறது இருக்கு. அப்போ x - 1 = 4 x = 4 -1ங்கற ரைட் சைடு போகும்போது +1 ஆயிடும். அப்போ x = 5. நமக்கு எதோட ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? x ஓட ஆன்சர் தான். அப்போ ஆப்ஷன் பி. x + 1/x = 2. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு x - 1/x ஓட ஆன்சர் என்ன வருது? இதான் கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ இது பாருங்க நமக்கு இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் 1. அப்போ x * x x² + 1/x = 2. அப்போ டிவைட்ல இருக்கத மல்டிபிள்ல கொண்டு போங்க. அப்போ x² + 1 = 2x. x² இந்த + 2x வந்து லெஃப்ட் சைடு வரும்போது -2x + 1 = 0. ஓகேவா? நமக்கு பெருக்குனா 1 கிடைக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கணும்? -2. ஓகேவா? அப்போ O1 1. அப்ப பாருங்க O2 2. ஓகேவா? அப்போ நமக்கு +1 தான். அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் சைன் கொடுங்க. அடுத்து பாருங்க O2 x² + 1/x = 2. நமக்கு என்னது 2x ன்னு இருக்கா? அடுத்து பாருங்க x² -2x + 1. நமக்கு மல்டிபிள் பண்ணா 1 ஆட் பண்ணா -2. ஓகேவா? அப்ப ஆட் பண்ணா -2 கிடைக்கணும். அப்போ பெருக்குனா நமக்கு 1 தான். அப்போ O1 1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ இது ரெண்டையும் கூட்டும்போது -2. பெருக்கும்போது தான் மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு பிளஸ் ஆகும். கூட்டும்போது ரெண்டு நம்பருக்கும் மைனஸ் சைன் இருந்தா அது ரெண்டையும் கூட்டி மைனஸ் தான் போடணும். ஓகேவா? அப்போ முன்னாடி என்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்க. xங்கற வேரியபிள் இருக்கு. ஓகேவா? அப்போ x -1. அப்ப x - 1 = 0. அப்ப x - 1 = 0 னா x ஓட ஆன்சர் நமக்கு என்னன்னு கிடைச்சிரும்? 1. அடுத்து பாருங்க x ஓட ஆன்சர் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து ஆனா நமக்கு x ஓட ஆன்சர் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க? x - 1/x ஓட ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்ப அப்படியே பண்ணி பாருங்க. x ஓட ஆன்சர் தெரியும். அப்ப x - 1/x அப்ப x ஓட ஆன்சர் நமக்கு என்ன தெரியும்? 1. அடுத்து 1. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்க.
1 minus 1ங்கிறது நமக்கு என்ன ஆகும் 0. அப்ப 0 by number 0 தான். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் நமக்கு B. x plus 2 by x square plus 3x plus 2 plus x minus 3 by x square minus 2x minus 3. ஓகேவா? அப்போ x plus 2 அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். நமக்கு பெருக்குனா 2 O2 2 ரெண்டை கூட்டா நமக்கு என்ன கிடைக்கும் 3. முன்னாடி என்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்க x. அப்போ x plus 1. ஓகேவா? x plus 1 அடுத்தது x plus 2. அடுத்தது பாருங்க x minus 3. அப்போ நமக்கு பெருக்குனா -3 கழிச்சா -2. ஓகேவா? -3. அடுத்தது பாருங்க நமக்கு பெருக்குனா என்ன கிடைக்கும் -3 அதை ஆட் பண்ணா -2. அப்போ ஓர் 3 3. ஓகேவா? இத கழிக்கும் போது நமக்கு மைனஸ் சைன் தான் கிடைக்கும். அப்போ பெரிய நம்பர் குறி தான் மைனஸ் போடணும். அப்போ இது ரெண்டையும் கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் -2 கிடைக்கும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். முன்னாடி என்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்க x. அப்போ x plus 1 into x minus 3. ஓகேவா? அடுத்து பாருங்க அதுல என்னென்ன கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கு x plus 2 x plus 2 x minus 3 x minus 3 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ 1 by x plus 1 plus 1 by x plus 1. ஓகேவா? இதுல பாருங்க நமக்கு பேஸ் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கா? அப்ப அத காமனா எடுங்க x plus 1. அப்போ 1 plus 1ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் 2. அப்ப 2 by x plus 1. அப்ப ஆப்ஷன் நமக்கு C. root of 2 square whole cube by 3 square whole square. இப்போ இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ மல்டி பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் a power m whole power n னா என்ன பண்ணலாம் a power mn பெருக்கலாமா? அப்ப 2 power 6. அப்ப 3 power அடுத்து என்ன இருக்கு 3 power 2 into 2 னா நமக்கு 4 தான் கிடைக்கும். ரூட்டோட வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது 1/2. அப்ப 3 power 4 1/2 தானே? அப்ப 1/2 னா இத எதத கேன்சல் பண்ணலாம் 1/2ங்கிறது ரெண்டுமே காமன் தான். அப்போ 1 அப்ப 2 ஆ அப்ப நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் இங்க 3 கிடைக்குமா? அடுத்து பாருங்க by 3 power 4 இத கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 1/2 அடுத்து 2. அப்போ 3 by 3 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ நமக்கு 2 வந்து எத்தனை தடவை பெருக்கணும் 3 தடவை பெருக்கணும். அடுத்து 3 2 தடவை பெருக்கணும். அப்போ 3 into 3. ஓகேவா? அப்ப 2 4 4 2 8 8 by 9. ஆப்ஷன் நமக்கு இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் C. ஓகேவா? ஆகஸ்ட் 10 வந்து மேக்ஸ் கிளாஸ் நடக்குது. கிளாஸ் வித் டெஸ்ட்டும் நடக்கும். கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல நம்பர் கொடுக்குறோம். கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூவா வரும். Thank you for watching.